நான் பெற்ற மகளே, நான் பாசமுள்ள பெண்ணே, நான் பெற்ற மகளே, உனக்கு என்ன குறைமா? நீயா அழுகுறா? இன்னும் கொஞ்சம் வேக மாட்டேன், எல்லாம் கீழே இறங்கட்டும். ஒரு பாசமா இருக்கிறேன். உனக்கு என்ன குறை சொல்லு. பேசாதீங்க. நீ என்னைக்கு இந்த பூமியில ஒரு பெண்ணா புரிஞ்சு டைம் ஆகுது பாரு. பூரி கிளம்புது வேறா. உலகத்துல யாரும் பேருக்க முடியாது. நான் இருப்பேன். ஐயோ உனக்கு என்ன குறையோ அது என்கிட்ட சொல்லு. நீ என்னைக்கு இந்த பூமியில ஒரு பெண்ணா நம்ம வீட்டுல பிறந்தியோ, ஒரே ஒரு பொண்ணு நீ பிறந்ததுல இருந்து ஆயா குடும்பம் படிப்படியா முன்னுக்கு வரும். ஆமா நைனா நைனா பேச இருமா அம்மா அம்மா பேச இரு. உனக்கு என்ன சூத்துக்கு என்ன இல்லையா, தலைக்கு துணி இல்லையா? ஆசைக்கு அன்புக்கு நான் ஒரே ஒரு பொண்ணு என்ன திருவண்ணாமலையில சண்முகா காலேஜ்ல படிக்க வச்சேன். பிபிஏ படிக்க வச்சேன். பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். நான் காலேஜ்ல நடந்து போன அரிய பசங்க வந்து லவ் லெட்டர் கொடுக்குறாங்க. நான் ரெஸ்ட் ரூம் போனாலும் பின்னாடியே வராது. ஒன் பாத்ரூம் அடிக்காத ஒண்ணு வளர்த்தா எனக்கு கல்யாணம் பண்ணிடா. இப்ப படிக்க வைக்கிற, இப்ப இந்த மாசத்தோட முடியுது படிக்க. காலேஜ் 1.5 மாசத்துல முடிஞ்சிடும். முடிஞ்சுதா? ஆமா. எப்படியோ நீ மாப்பிள்ளை நீ எப்படியோ
சிரிக்கணும் சொல்லு. கொஞ்சமாச்சு சிந்திக்கணும். நல்லா பண்ணு. ஆனா ஐயா இப்ப நீ வந்து இப்ப நீ படிப்பு முடிச்ச உடனே ஆமா நான் கல்யாணம் நீ கேப்பன் தான் நான் மாப்பிள்ளை ரெடியா பார்த்து மாப்பிள்ளை பாத்துட்டியா? மாப்பிள்ளை என்ன வேலை செய்யறாரு, என்ன சம்பளம் வாங்குறாரு? அருமையான மாப்பிள்ளை. ஆ, ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்துல 4 மணி நேரம் தான் டியூட்டி. 4 மணி நேரம் தான் டியூட்டி. ஒரு நீ படிச்சு எது பாஸ் பண்ணி கவர்மெண்ட் வேலைக்கு போனா கூட 8 மணி நேரம் டியூட்டி. ஆமா. ஆனா நான் பாத்துக்கிற மாப்பிளைக்கு 4 மணி நேரம் டியூட்டி. அப்படியேப்பட்ட வேலை என்ன வேலை செய்யறாரு? இந்த 4 மணி நேரத்துல 4000 ரூபாய் சம்பளம். 4 மணி நேரத்துல 4000 ரூபாய் சம்பளமா? ஆமா. என்ன வேலை சரி? எங்க என்ன வேலை எங்க நீ கேக்குற? ஆமா, என்ன ஊர்ல? நம்ம ரிஷிவந்தி பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ். ஆமா, அங்கனா பிச்சை அடிக்கிறாரா? ரிஷிவந்தி பஸ் பிச்சை அடிக்கிற மாப்பிளைய நான் பாப்பேன். என்ன வேலை செய்யறேன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ரிச்சா ஓட்டுறாரு. நிச்சா ஓடுறாரா? சரி, அது மாப்பிள்ளை வேணாண்டா. அருமையான மாப்பிள்ளை. 4000 ரூபாய் மாசம் ஒரு நாளைக்கு 1,20,000. அந்த மாப்பிள்ளை நான் வாங்கினா அப்புறம் எந்த மாப்பிள்ளை சரி, அது மாப்பிள்ளை வேணாம். ஆ நான் ரிச்சா ஓட்டு மாமனா நான் கட்டிக்க மாட்டேன். சித்தப்பா கட்டிக்க மாட்டேன். ராவு பூரா காத்தடிப்பா ஒட்டிக்க மாட்டேன். ரிச்சா ஓட்டு மாமனா நான் கட்டிக்க மாட்டேன். சித்தப்பா கட்டிக்க மாட்டேன். ராவு பூரா காத்தடிப்பா ஒட்டிக்க மாட்டேன். நான் ரிச்சா ஓட்டு மாமனா நான் கட்டிக்க மாட்டேன். சித்தப்பா கட்டிக்க மாட்டேன். ராவு பூரா காத்தடிப்பா ஒட்டிக்க மாட்டேன். ரிச்சா ஓட்டு மாமனா நான் கட்டிக்க மாட்டேன். சித்தப்பா கட்டிக்க மாட்டேன். ராவு பூரா காத்தடிப்பா ஒட்டிக்க மாட்டேன். அவ ராவு பூரா காத்தடிப்பா. அவ ரிச்சா இந்த பஸ்ஸால ரிச்சா ஓட்டிட்டே போவோம். ரிச்சா ஓட்டிட்டே போவாரு. பக்கம் வீலு பஞ்சர் ஆயிடும். வீடு பஞ்சர் ஆயிடும். அந்த வீலை கைட்டி வீட கைட்டு டீப்பை கைட்டி அந்த டீப்புக்கு பஞ்சர் ஒட்டிட்டு அந்த டயருக்கு எப்படி காத்து குத்துறானோ குத்துறானோ கல்யாணம் பண்ண போனா எப்படி வச்சு குத்துவான் தெரியாது. மாப்பிள்ளை எனக்கு வேணாம். அந்த மாப்பிள்ளை வேணாமா? வேணாம். சரி நீ வேணான்றதால நான் இன்னொரு மாப்பிள்ளை பாத்துக்கிறேன். இன்னொரு மாப்பிள்ளையா? அவரு என்ன வேலை செய்யறாரு? ஒரு டியூட்டின்னு போனா வீட்டை விட்டு போனா 3 மாசம் 4 மாசம் ஆகும் ரிட்டர்ன் வீடு வர. ஆனா அந்த 4 மாசத்துலயே 3 லட்சம் ரூபாய் சம்பளம். 4 மாசத்துல 3 லட்சம் ரூபாய் சம்பளமா? ஆமா. என்ன வேலை செய்யறாரு? என்ன வேலையா? லாரி டிரைவர். லாரி டிரைவரா? எனக்கு அது மாப்பிள்ளை எனக்கு வேண்டாடே. ஏன் வேணாம்? எனக்கு மாப்பிள்ளை வேண்டாம். எங்க போறாரு? அவரு லாரி பாண்டிச்சேரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கம், பெங்களூர், பெல்காம், உம்பளி, குஜராத், ஹைதராபாத். லாரி டிரைவர். என்ன சம்பளம் வாங்குறாரு? 3 லட்சம் ரூபாய். எனக்கு மாப்பிள்ளை வேண்டாடா. அந்த மாதிரி மாப்பிள்ளை அப்புறம் என்ன? நான் எங்க சொல்றேன்? நான் லாரி ஓட்டும் டிரைவரா நான் கட்டிக்க மாட்டேன். சித்தப்பா கட்டிக்க மாட்டேன். ராவு பூரா ஆறு அடிப்பா ஒட்டிக்க மாட்டேன். லாரி ஓட்டும் டிரைவரா நான் கட்டிக்க மாட்டேன். சித்தப்பா கட்டிக்க மாட்டேன். ராவு பூரா ஆறு அடிப்பா ஒட்டிக்க மாட்டேன். நான் லாரி ஓட்டும் டிரைவரா நான் கட்டிக்க மாட்டேன். சித்தப்பா கட்டிக்க மாட்டேன். ராவு பூரா ஆறு அடிப்பா ஒட்டிக்க மாட்டேன். லாரி ஓட்டும் டிரைவரா நான் கட்டிக்க மாட்டேன். சித்தப்பா கட்டிக்க மாட்டேன். ராவு பூரா ஆறு அடிப்பா ஒட்டிக்க மாட்டேன். அவ ராவு பூரா ஆறு அடிப்பா. ஐயோ நைனா. அவ ரிச்சா லாரி ஓட்டினே போவா. பைபாஸ்ல ஆளே வர மாட்டாங்க. அந்த ஸ்டேரிங் பாகத்துல ஒரு ஆறு இருக்கும் பாரு. அது எப்படி மூணு ஐத்துறானோ. கல்யாணம் பண்ணி போனா எப்படி வச்சு ஐத்துவான் தெரியாது. நைனா எனக்கு அந்த மாப்பிள்ளை வேணாம். 10 லட்சம் 8 லட்சம் கிட்ட செலவு பண்ணணும். மொத்தமா கொடுப்போம். அதை கொடுத்தா கூட வாங்கிக்க வேணாம். அப்ப அந்த மாப்பிள்ளை வேணாம். எனக்கு வேணாண்டா. இந்த 2 மாப்பிள்ளை நீ நேரா பாத்தியா? யாரும் பார்க்கல, கண்ணாலையும் பார்க்கல. ஆனா இங்க ஒரு மாப்பிள்ளை உண்டு. இங்க ஒரு மாப்பிள்ளையா? ஊர்ல எனக்கு வேணாண்டா. எப்போ சாமி பூரா பெங்களூர் இட்டு விட்டுருவான்றியா? கார வேலை. அப்ப வெங்காய மண்டியில போய் செய்யணும். ஜல்பியா கிளாஸ் பாத்துல. ஆனா இப்ப இங்க ஒரு மாப்பிள்ளை பார்த்தேன்னு சொல்லல. ஆமா. ஜென்ம கஷ்டவாளி. ரத்தம் வேர்வையா போகும். ரத்தமே வேர்வையா போகும். ஒரு நைட்டுக்கு 3500 ரூபாய் சம்பளம். ஒரு நைட்டுக்கு 3500 ரூபா. ஆமா. நல்ல மாப்பிள்ளை. ஒரே பழக்கம் இருக்காது அவங்ககிட்ட.
கூலிப்பு போட மாட்டான், ஆன்சு போட மாட்டான், சரக்கு அடிக்க மாட்டான், பீடி அடிக்க மாட்டான், சிகரெட் அடிக்க மாட்டான், விமல் பாக்கு போட மாட்டான். அவன் கிட்ட எந்த பழக்கமும் கிடையாது. அருமையான மாப்பிள்ள. ஆனா ஒண்ணு என்கிட்ட போன் போட்டு சொல்லிடுவான், ஏய் 4 பாக்கெட்டு ஆன்சு பாக்கெட் வாங்கிடுவா, 10 பாக்கெட்டு விமல் பாக்கெட் வாங்கிடுவா, 2 பாக்கெட்டு கூலிப்பு வாங்கிடுவான்னு சொல்லிடுவான். வந்து பையில வச்சு பையெல்லாம் அவன் பையதான் இது சத்தியமா. இப்ப கூட அதை தேர்ந்து பாரு, அது ஆன்ஸ் இருக்கும், விமல் பாக்கு இருக்கும், கூலிப்பு இருக்கும். அவன் பாடு எடுத்து எடுத்து தெரியாத போட்டுக்குவான். எந்த பழக்கமும் கிடையாது. வாங்கி வச்சுக்குவான். நல்ல மாப்பிள்ள, அருமையான மாப்பிள்ள. எங்க இருக்கா? அருமையான மாப்பிள்ள காத்துக்கிட்டு அருமையான மாப்பிளமா மத்தலக்கார மாமா நான் கட்டிக்க மாட்டேன், கட்டிக்க மாட்டேன், அடிக்கிறா படிக்க ஒட்டிக்க மாட்டேன். மத்தலக்கார மாமா நான் கட்டிக்க மாட்டேன், கட்டிக்க மாட்டேன், மத்தலக்கார மாமா நான் கட்டிக்க மாட்டேன், கட்டிக்க மாட்டேன், அடிக்கிறா படிக்க ஒட்டிக்க மாட்டேன். அந்த மாதிரி மாப்பிள கண்டு அப்படியே அலண்டு ஓடுறான். அந்த மத்தலக்கார ஒரு மத்தத்தை நிக்க வச்சடிக்கிறான், படுக்க வச்சு குத்துறான், கண்டபடி பீராயிரம், என்ன கல்யாணம் பண்ணி போனா எப்படி வச்சு குத்து வச்சு எப்படி பிராயணும் தெரியல. எனக்கு அது மாப்பிள்ளை வேணாம். இந்த 3 மாப்பிள்ளை வேணாம். நான் இந்த ஊர்ல இந்த பழைய வெங்கலத்துல ஒரு மாப்பிள்ளை நான் பாத்துட்டேன். இந்த ஊர்ல பரவாயில்ல, இந்த ஊர்ல நல்ல மாப்பிள்ளை அவன் பார்த்தானோ. நான் யாருமா கட்டிக்கு போறேன்? நான் சொன்னல மாப்பிள்ளை, ஆனா இங்கதான் இருக்கிறாரு. நான் நேத்தே பாத்துட்டேன். யார் இந்த ஊரு தர்மகத்தவா? ஐயோ கிழமை வேணாம் எனக்கு. அவன் அரியா பையன் தான், சூப்பரா இருப்பான். யார் அது? நான் ஒண்ணும் பல்லு வளர்க்க மாட்டான். நான் யாருமா கட்டிக்கு போறேன்? நான் ஒன்னே கட்டிக்கிறேன். ஆமா நைனா அதுதான் கேக்குறியா? போய் காட்டி பாரு போய். வாடா. என்னம்மா? நைனா ஒரு காடி மாட்டேன்றாரு. ஆமா சிதி சித்தப்பா. ஏய் சின்ன சித்தப்பான்னு கூப்பிடு. சின்ன சித்தப்பா வாயில அப்ப சொல்லு. என்ன கட்டிக்கு சித்தப்பா. என்ன கட்டிக்கடா. சித்தப்பாவை கட்டிக்க கூடாது. ஏன் கட்டிக்க கூடாது? இந்த கிரவெல்லாம் 4 பேர் பார்த்து காரி மீ மாட்டாங்க. அவங்க காரி முள்ள கட்டிக்கியா? இல்ல பாப்பு கட்டி கூடாதுப்பா. கட்டிச்சுப்பா. சின்னம்மா செத்து 3 வருஷம் ஆகுது. சின்னம்மா செத்து 3 வருஷம் ஆகுது. ஆமா நீ தனியா தான் பாயில படுத்து கிடக்குற. நான் ஒட்டியாடா படுத்துங்கறேன். அரியா பசல ஊட்டி பீடி வாங்க அனுப்புற. ஆமா நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து டெய்லி உனக்கு பீடி வாங்கி உன் வாயில எடுத்து வைப்ப. எனக்கு கட்டிச்சுப்பா. ஐயோ சித்தப்பாவை கட்டி கூடாது. கட்டிக்கவே கட்டிக்க மாட்டியா? 4 பேர் பார்த்து 3 பேர் காரி கைதா. அட தேவடா கட்டிடா. ஏய் அடடா போய். கட்டிக்க மாட்டியா? கட்டி மாட்டோம். நடிச்சிட்டுப்பா. ஏய் கோடம் டேய்.
பாப்பா பாப்பா வணக்கம் வணக்கம் அப்பா டேய் ஏய் பாப்பா ஏய் இது என்னடா இது இது பேர் தான் பால்வாடை. பால்வாடை பாவாடை பால்வாடை பாவாடை பால்வாடை. அட
பாப்பா ஐயோ 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 இது என்னது இது இது பால்வாடை. பாலாடல பாவாடை பால்வாடை. கைதா பாவாடை அட கேவல பால்வாடா. நானும் ஒண்ணு புரியல. அது கூட பாவாடை சொல்லு. பாவாடியா? பால்வாடா கண்ணட போடு. அது என்ன கடையா? இது எந்த கடையில இருக்குது? இது துணி கடைலாம் இருக்காது. எந்த கடையில விக்குது இது? மிளகாத்தூள் அரைக்கிற ரைஸ் மில்ல தான் கிடைக்கும். அந்த மாவு மில்லுல. மாவு மில்ல தான் இருக்கும். அது எங்க இருக்கு? எவத்து இருக்குது? மிளகாத்தூள் கொட்டும் போது ஒரு பாவாடை தூக்கி போடுவாங்க போது. கொட்டுவாங்க பாரு. ஆமா முன்னால கட்டி வச்சிருக்குது. கொட்டுனா அப்படியே அடிப்பாங்க போது. அந்த மாவுல வந்து இறங்குது. அங்க கிடைக்குது. அங்கதான் இது கிடைக்குமா? அப்படியே போட்ட பட 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 கொட்டும். சரி கன்றாயில புடி. அங்கதான் கிடைக்கும். பொண்டாடிங்க நேத்து ரெண்டு பாவாடை அங்கதான் வாங்கி கொடுத்தேன். ஏன் பண்ணாடி வாங்கி? வாங்கி கொடுத்தோன்னே கூட்டி எரியும். ஒரு மிளகாத்தூள் பாவாடை கட்டவே. ஆமா உனக்கு முன்ன நேத்து வச்சு வச்சிடலாமல்ல. இது ஒண்ணு போடு. அங்க வாங்கி அடிக்கும். ஏய், இது நேர் பாவாடை எங்கேயும் கிடைக்கும். சூப்பர் ரவுத்துல பாவாடை கட்டி அப்படியே ஒரு ஆட்டுக்கு. ரைட். ஏய், அப்பா, அப்படிதான் பாவாடை கட்டினேன். ஏன் புடவை கட்டாத வந்த? குளிச்சுனே இந்த தூக்க. தாதி கூட்டணும் வேகமா ஓடிட்டு அவ்வளோ ஒரு மதிப்பு என் பேர்ல. அங்கே மதிப்பியா அவனுக்கு மதிப்பியா ஏய், போய். ஏய், ஐயோ, காரிங்க, கதிரு. ஏய், இன்னைக்கு புறாவ அம்மக்கள் தான் இன்னைக்கு. என்ன அதுக்கு சொல்றவா? பாப்பா, மீன் வர தேவையில்லை. அவன் இரு சபை பார்த்தாயா? சபையை பார்த்து எப்பேருடைய சபை? இதோ லட்சுமி கடாச்சிபுர சபை. லட்சுமி கடாட்சியமூர்த்தி சபை. ஆமா. பாப்பா, மாரியம்மன் திருவிழாவை செய்தி ஆமா. 2வது தினமாக ஆ, நாடகம் நடந்தே இருக்குது ஆமா. இல்லையா? அதனால் பாப்பா, மதியாதோர் முற்றத்தை மதித்து ஒரு காலம் மிதியாமை கோடி பெறும். இடியாமல் கோடி வரும். உன்பீர் என்று உபசரியா தன்மனையில் உண்ணாமை கோடி பெறும். உண்ணாமல் கோடி வரும். கோடான கோடி கொட்டி கொடுத்தாலும் கோடி கொடுத்தும் குடி பிறந்தாலும் கூடுதல் கோடி பெறும். கூடுதல் கோடி வரும். கோடான கோடி கொட்டி கொடுத்தால் இந்த நான் கோணாமை கோடி பெறும். கோடி வரும். இது விளக்கம் புரியுதா? இது எப்படி அம்மா? இந்த கோடி பெருனாங்களே, ஆமா. இது என்ன விளக்கம் சொல்லு. அப்படி கேக்குறீங்க? ஆ. பாப்பா, ஓ. மதுரையில மதுரையில பாண்டியம்மன் ஆட்சியில பாண்டிய மன்னன் ஆட்சி செய்யும் போது 400 பேர் கவி எழுதக்கூடிய புலவர்கள் இருந்தாங்களாம். 400 புலவர் இருந்தாராம். கவி எழுதக்கூடியவர்கள். ஆமா கவி. ஆனா மதுரையில தமிழ் சங்கத்துக்கு தலைவியான கேட்டா அவை பிராட்டி. அவை பிராட்டி. அவங்க சில காலம் வெளியே சென்றிருக்காங்க. ஆமா. ஆனா அப்படி வெளியே இருக்கும் போது அப்ப பாண்டியம்மனை பார்த்தாரு. நாட்டு அரசன் பார்த்தாரு. ஐயா புலவர்களே, ஐயா புலவர்களே, நீங்க ஏன் சும்மா இருக்கீங்க? ஏன் சும்மா இருக்கீங்க? நீங்க அனைவரும் அனைவரும் ஒரு வருஷ கால அவகாசம் கொடுக்கிறேன். ஒரு வருஷ கால அவகாசம் கொடுக்குறேன். இந்த ஒரு வருஷத்துல 4 கோடி 4 கோடி செயல் எழுத வேண்டும். 4 கோடி செய்யுள் எழுதணும் ஆமா. இந்த ஒரு வருஷத்துல அப்படின்னு சொல்றாரு ஆமா. பாண்டிய மன்னன். அத போலவே இந்த ஒரு வருஷ காலம் எழுதினாங்க வெறும் 4000 செய்யுள் தான் எழுதினாங்க. 4000 செயல் தான் எழுதினாங்க. அவர் எழுதி சொன்னது 4 கோடி. 4 கோடி. ஆனா இவங்க எழுதினது வெறும் 4000 தான் எழுதினாங்க. ஆமா. அப்ப முக சுவார்த்தமா இருக்காங்க யார் புலவர்களா? புலவர்கள். ஏன்னா இன்று பொழுது விடிந்தால் ஒரு வருஷ காலம் முடிய போகுது. ஆமா. நம்ம எழுதலையே. ஏமா நம்மதான் கவி எழுதலையே. ஆமா. பாண்டிய மன்னன் சபை நமக்கு தண்டனை கொடுப்பாரு. ஆமா. அப்படி என்று முகசுவார்த்தமா இருக்காங்க இந்த புலவர்கள் அனைவரும். அப்போதான் வராங்க அவை பிராட்டியா. அவை பிராட்டி நாட்டுக்கு வராங்க. அப்ப கேக்குறாங்க, ஐயா புலவர்களே, ஐயா புலவர்களே, ஏன் முகசுவார்த்தமா இருக்கீங்க? ஏன் முக சோர்ந்தவனமா இருக்கீங்க? என்ன காரணம் என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் போது அப்ப நடந்த கதை சொல்றாங்க. பாண்டிய மன்னன் 4 கோடி செய்யுள் எழுத சொன்னாரு. இந்த நாட்டு அரசன் 4 கோடி செயல் எழுத சொன்னார். நாங்க வெறும் 4000 செய்யுள் தான் எழுதணும். 4000 செயல் தான் எழுதணும். இன்று பொழுது விடிந்தால் ஒரு வருஷ காலம் முடிஞ்சு போச்சு. ஒரு வருஷம் முடிய போகுது. அப்ப நாளைக்கு சென்றால் ஏதாவது தண்டனை கொடுத்துருவாரு. தண்டனை கொடுப்பாரு அரசன். அதனால நம்ம முகசோர்ந்த வண்ணமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவை பிராட்டி பார்த்தாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். 4 கோடி செய்யுல நான் ஒரு ஆள் எழுதுறேன் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க பாண்டிய சபைக்கு. ஐயா பாண்டிய மன்னா, இந்த 4 கோடி செய்யுளை 4 கோடி செயலை நான் ஒரு பெண் எழுதி தரேன். நான் ஒரு பெண் எழுதி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னமா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சொல்றாங்க அவை பிராட்டி, மதியாதோர் முற்றத்தை மதித்து ஒரு காலம் மிதியாமை கோடி பெறும். ஒரு காலம் மிதியாமை கோடி பெறும். நாம யார் ஒருத்தர் மதிச்சு இங்க வந்துட்டோம். அவன் நேத்து நைட் வந்தோம். எங்களை வந்துட்டோம். வாங்க உட்காருங்க அப்படின்னு மரியாதையா கூப்பிடுறாங்க. ஆசையோட மரியாதை கூப்பிட்டு ஒடையார் வீட்டுல சாப்பாடு போட்டாங்க. அந்த மாதிரி மதித்து கூப்பிடுறாங்க. வீட்டுக்கு போலாம். கண்டிப்பா போலாம். மதிக்காத வீட்டுக்கு போலாமா? எப்படி போக முடியும்? வந்துட்டாங்க என் வீட்டுக்கு. எதுக்கு வாங்க புண்டை தின்னவன் அப்படின்னு மதியாம இருக்காங்க பாரு. அவங்க வீட்டுக்கு போகாம இருக்கிறது 1 கோடி ஆகும். 1 கோடி பெரும். 1 கோடி ஆச்சு. மதியாது உன்பீர் என்று உபசரியா தன்மனை
தன்மனையில் உண்ணாமை கோடி வரும். கண்மணியில் உண்ணாமல் கோடி வரும். ஐயா வந்துட்டாங்க. ஐயா வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க. நம்ம வீடு தான் உட்கார்ந்து சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. அப்படின்னு தண்ணி மொழி கொடுப்பாங்க. அவங்க வீட்டுக்கு சாப்பிடுங்க. அவங்க வீட்டுக்கு போலாம். ஆனா மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு இவன் நான் வந்துட்டானோ சாப்பாட்டுக்கு சோறியா இருந்தாலும் இல்லன்னு சொல்லிடணும் அப்படி அப்படின்னு மனசு நினைப்பாங்க. சாப்பாடே போடாலும் சரிதான். ஆனா மனசுல ஒண்ணு வச்சு சாப்பாடு போடுவாங்க. அது மாதிரி போடக்கூடாது. அந்த மாதிரி உண்பீர் என்று உபசரியா தன்மனையில் உண்ணாமை கோடி வரும். வீட்டுல சாப்பிடாம இருக்க பாரு அது 1 கோடி 2 கோடி ஆச்சு. கூடி கொடுத்து கோடி கொடுத்தாலும் கோடி கொடுத்தாலும் குடி பிறந்தார்கள் கூடுதல் கோடி வரும். நல்ல கூட கொடுனா நல்ல புத்தி வரும். அவன மாதிரி ஐயா பையன் கூட கொடுனா குடியார கூட குடியார புத்தி வரும். அந்த ஐயோ வேலை போயிட்டான். உன்ன மாதிரி அவன மாதிரி ஐயாக்கு பாசம் கொடுக்கணும். ஐயாக்கு புத்தி தான் வரும். நீ சாகாதேமா. ஐயோ நீ என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா? பைத்தியக்காரச்சி. ஐயோ இப்படியா சொன்ன பைத்தியக்காரன் சொன்ன பைத்தியக்காரி அது வடிச்சு அப்படியே நம்ம தாலி அறக்க. ஏய் ஏன் தாலி அறக்க முடியாது பாப்பா. ஒரு நல்லவங்க கூட கூடனா 4 பேர். டேய் பள்ளி எதிர்கால ஒரு பள்ளி பாயத்து பாடி ஏய் யார வந்தற பள்ளி ஏய் ஏன் வரல நல்ல பள்ளி ஏய் நல்ல பள்ளி ஆமா அங்க போய் பாப்பா இல்ல ஓ என்ன பாப்பா என்ன ஊர் பாப்பா நீ கட்டி பாவாடை ஓ பாவாடை மேலாடை ஊத்தற உனக்கு பாலாடை ஏய் ஒரு தேவடி அப்படிடா கொண்ட போடா ஓ அண்ணனா நீ ஆமாடா ஆமா ஓய் மாவு நாட்டிக்குதே ஆமா பாப்பா ஆமா ஏமா உம்மல கவுக்குஸ்னா தடிக்குது எங்க போய்டாரு மாமா நீ ஏய் பின்னா உனக்கு வேணும் நீ திடீர் ஒண்ணு தான் தெரியா ஏன் பாப்பா உன்னை யார் என்ன பண்ணா என்ன சொல்லு தாளகர கூப்பிடுறான் என்னன்னு கூப்பிடுறான் வீட்டுக்கு எதுக்கு கூப்பிடுறான் எதுக்கு கூப்பிட ஒரு ஆளு நீ அவன்கிட்ட ஒழுங்கா நடந்துருக்கணும் ஒழுங்கா தான் படுத்த ஒழுங்கா வர மாட்டேறான் ஒரு பொண்ணா ஜாக்கெட்டு பாவாடை தாவணி கட்டிட்டு தான் நல்லா இருக்கும். இதுல பாவாடை மட்டும் போட்டுனா கண்ணு தான் கை வைப்பா. பழம் ஒண்ணு ஒண்ணு இல்ல பழம். ஏய் நீ போய் இந்த மாத்திரம் போ குளிச்சிட்டு மாத்திரம் போ. நீ போ வாங்க வாங்க ஐயா ஐயா நீங்க வாங்க. ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவனா இருந்தா அக்கா 4 அக்கா தான் பிறந்திருப்பான். அண்ணன் தம்பியோட பிறந்திருப்பான். அவன் கூட கூடனா இங்க போவாதா இத கத்துக்காத இத செய்யாத இந்த இடத்துல இப்படி பண்ணு அப்படி பண்ண நல்லது அப்படின்னு நல்லது சொல்லி கொடுப்பான். கண்டிப்பா யாருமே கூட பிறக்காத ஒரே பையனா பிறந்திருப்பான். அவன் எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னு இருக்கிறது புறாத்தி வித்து அவன் சொகுசா இருக்கணும். வண்டி வாங்கி கொடுப்பாங்க. அவனுக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. 2 போன் சைன் வாங்கி போடுவாங்க. எல்லாமே செஞ்சு போடுவாங்க. அவங்களும் குடிப்பாரு. சிகரெட் பீடி கஞ்சா எல்லாத்தையும் கத்து கொடுத்துருவோம். கண்டிப்பா நம்ம கூட ஒரே ஒரு 6 மாசத்துல ஒரு முன்னேற்றம் தெரியும். கண்டிப்பா அந்த மாதிரி பழகி அந்த மாதிரி அது மாதிரி ஒரு குடும்பத்துல பிறந்தவன் கோடி கொடுத்தும் குடி பிறந்தாருடன் கூடுதல் கோடி. அந்த மாதிரி நல்லவங்க கூட கூடுற மாதிரி அது 1 கோடி பெறும். ஒரு மனுஷனுக்கு இப்பவுமே நல்ல ஒரு மனைவி நல்ல நண்பன் கிடைச்சிட்டான்னு சொன்னா அவன் இந்த உலகத்திலே பேர்பட்டு மேதாவி ஆயிடுவான். எல்லாருமே சாதிக்கலாம். கண்டிப்பா. அப்ப இது 1 கோடி ஆச்சு. எத்தனை கோடி? 3 கோடி. கோடான கோடி கொட்டி கொடுத்தாலும் இந்த கோணாமை கோடி நாக்கு இருக்கு பாரு. உலகத்திலேயே மிகப்பெரிய ஆயுதம் எதுன்னு கேட்டா வழியே இல்லாத கொல்லக்கூடிய ஆயுதம் இந்த நாக்கு தான் இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா ஒரு வார்த்தை ஒருத்தனை கொன்னுடும். அடிச்சுட்டா மறந்து போயிடும். ஆனா நாவால சொல்லிட்டா மறவாது. அப்ப திருவள்ளுவர் சொல்றாரு இல்லையா, தீனால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. அது எப்படின்னு கேட்டா இப்போ ஒரு புண்ணு இருக்குன்னு வச்சுக்க, அந்த புண்ணு ஆறிடும். புண்ணானா ஆறிடும். ஆனா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை அது வடு மாதிரி வடுவாயிடும். அந்த வடுவா ஆவறது கிடையாது. அது சொல்ல வார்த்தை வடுதான். அந்த புண்ணு ஆத்தி பிரிப்பேட் அது வடுதான். அந்த வடுதான் அது. அது காலம் வரையும் மறையாது. அதுதான் ஒரு வார்த்தை சொல்றேன்னு சொன்னா யோசித்து பார்த்து யோசித்து பேசணும். கண்டிப்பா. இந்த பசங்களா இருக்காங்க நிறைய பிள்ளைங்க பெரிய மனுஷன் போயிட்டு நீ என்ன பண்ண ஏது பண்ண நீ உங்க இஷ்டம் பண்ண கேள்வி கேட்டுருவாங்க. ஆனா நீ இந்த கோயிலுக்கு 500 ரூபாய் வரி கொடுத்துருக்க மாட்டான். அவன் தான் கணக்காக உட்காருவான் அப்படின்னா அந்த கணக்கு பேசிடுவான். ஆனா பெரிய மனுஷமா இருக்கிறவங்க இப்படி போடா சரி அப்படிதான் இருக்கும் இதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு போட்டு தள்ளி விடுவாங்க தவிர அவனை ஏழை பேச மாட்டாங்க. அதுதான் அனுபவம் இல்லையா?
அதுதான் கோடான கோடி கொட்டி கொடுத்தாலும் இந்த நாக்கு கோடாமை கோடி வரும். எத்தனை கோடி ஆச்சு? 4 கோடி. 4 கோடி ஆச்சு. செய்தியில் எழுதி கொடுத்து அவை பிராட்டி ஏராளமான சன்மானம் பெற்றார்களாம். அந்த மாதிரி புலவர்கள் அமரக்கூடிய இந்த சபை இல்லையா? அது சபைமாக அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருடைய பாதத்திற்கும் வாத்தியார் இருவருக்கும் நாரகதாரி அனைவருக்கும் மாரியம்மன் திருப்பாதத்திற்கும் நீங்க அடியே சிரம் தாழ்ந்த வணக்கம். விளக்கம் வர்றம். விளக்கம் பெருமா புரிந்து விட்டது. எப்படி? கலைவாணி சரஸ்வதி எப்படி கேட்டா, இப்போ எங்க வீட்டுக்காரருக்கு சதுர்முகம் படித்த பிரம்மதேவன் சத்திய உலகத்தை ஆண்டு வரக்கூடிய பிரம்மதேவனுக்கு மனைவி, அவருக்கு தேவியாக இருக்கக்கூடிய என்னுடைய பெயர் கலைவாணி சரஸ்வதி. எங்க வீட்டுக்காருக்கு என்ன வேலை? எத்தனை ஜீவராசி இருக்கோ அத்தனை ஜீவராசிகளையும் படைக்கக்கூடியவர் எங்க வீட்டுக்காரர் தான். படைக்கக்கூடிய சக்தி உள்ளவர் எங்க வீட்டு பிரம்மதேவன் தான். ஆனா எனக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேலைன்னா எனக்கு என்ன தெரியும்? ஊர் மேல போறேன். நானா ஊர் மேல போறவா? எனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன வேலைன்னு கேட்டா, இந்த மாநில மக்கள் இருக்காங்க பாரு, இந்த மாநில மக்கள் நாவில அமர்ந்து இந்த மாநில மக்கள் நாவில அமர்ந்து போசை ஒளி குடிக்கக்கூடியவள், கல்வியை போதிக்கக்கூடியவள். நான் ஒரு ஆள் இல்லைன்னு சொன்னா இந்த உலகத்துல சப்தம் என்பதே கிடையாது. நீ இந்த மாதிரி பேச மாட்டேன். நீ ஒரு ஆள் இல்லைன்னா இந்த உலகத்துல யாராலும் பேச முடியாது, பேசவே முடியாது. அப்படி பேசணும்னு சொன்னா நாக்குல உட்காந்தா போனவங்க அம்மான்னு பேசலாம். அந்த அம்மா உட்காரல எதுவுமே வராதுடா. நல்ல வார்த்தை பேசிட்டு கொஞ்ச காலம் பூமியில் நலத்தனமா வாழலாம். ஆமா, ஓத்தாங்க அம்மா போக வேண்டியது. ஒரு ஒழுக்கமா ஒழுங்கினமா பேசலாம். படிச்சுட்டா மட்டும் போதுமா? படிச்சிருக்கிற நான் இல்லன்னு சொல்லல. படிப்பு வந்து பகுத்தறிவு வளர்க்குறதா மட்டும்தான். மத்தபடி வேற நான் படிச்சுட்டா பெரிய எல்லாம் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்காத. முதல்ல சும்மாவா ஒழுக்கத்தை கத்துக்கிறதுக்காக மட்டும்தான் படிப்பு. ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டா ஒரு பள்ளிக்கூடத்துல சும்மா குறைஞ்சது ஒரு 700-800 பிள்ளைங்க படிப்பாங்க. குறைஞ்சபட்சம் அது கம்மி இருக்க மாட்டாங்க. அந்த 700 பிள்ளைகளோட சேர்ந்து நல்ல பழக்கத்தை கத்துக்கணும். அவ எல்லாம் ஒரு கேரக்டரா இருப்பாங்க. அத்தனை பேர் கேரக்டர் புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒழுக்கத்தை கத்துக்கணும். நாங்க ஒழுக்கமா தான் இருக்கிறோம். அப்பா அம்மா சொல்லிட்டு காலையில லிப்டிக் வச்சுட்டு இப்படி நடந்து வந்தா நாங்க சும்மா இருப்போம். அப்படி எங்களுக்கு ஒழுக்கம் வரும். எங்க ஆள் கூட்டி மாத்திரம் நாய் தொங்க போட்டு மாதிரி அந்த அம்மா என்ன சொன்னாங்க? ஒழுக்கம் வேணும்ன்றாங்க. 700 பிள்ளைகள்ல பல விதமான பிள்ளைகள் இருப்பாங்க. ஆமா, அதுல எது நல்லது கெட்டது தெரிஞ்சு நடந்துக்கோ. எங்க கத்துக்கிறது? நீ ஏன் லிப்டி போட்டு வந்த பாக்குற? ஏன் எங்க முன்னாடி வந்து ஆடுற? நாங்க ஆம்பளை பசங்க சும்மா இருந்தாலும் பொம்பளை பசங்க சும்மா இருப்போம். நான் சொல்றது கேளுடா. இந்த பேரு கீரல் போடு கத்தி குடி. நான் சொல்றது கேளு. ஏண்டா அப்ப ஆம்பளை வஸ்தி பொம்பளை. நான் சொல்றது கேளு. நீ சொல்ற எதிரிக்கு வந்தா நாங்க பார்க்க தான் செய்வோம் அப்படின்னு சொல்ற. ஒரு பக்கத்துல வெள்ளம் வச்சிருக்காங்க, ஒரு மறு பக்கத்துல இந்த அண்ணா ஒரு மெத சொல்றாங்க. என்ன மெத? ஏன் மெத?
அரளி விதை. அப்ப அது அரளி எடுத்து சாப்பிடுவியா? எப்படி அந்த வெள்ளை தான் சாப்பிட முடியும்? வெள்ளத்தான் தின்னுவேன். அந்த மாதிரி நல்லது எதுவோ அதை மட்டும் எடுத்துக்கணும். கண்டனுக்கு போட்ட பையன் ஒரு மாதிரி ஈன கம்மியாட்டி ஈன புத்தி தான் வரும். யாரு ஈனப்படும்? 100 பேர்ல 99 பேர் நாங்க அந்த மாதிரி தான் இருப்போம். லிப்டி போட்டு வந்தாங்க அதே நீ தப்பா நினைக்கிற. நான் தப்பா நினைக்கலையா? நீ மட்டும் சட்டை போடல, நீ மட்டும் தலை சீவல, நீ மட்டும் போட்டு வைக்கல. அது அதே மாதிரி தான் ஆம்பளை பசங்க கூட பேச நீ வந்தா பேசுன்னு, பொம்பளை பிள்ளைங்க வந்தா அதுக்கு அவங்க வந்தா பேசணும், அவங்க வந்தா அண்ணன் குத்தி தப்பா ஏய், அந்த மாதிரி நான் மாயின மக்கள் நாவிலே அமர்ந்து ஓசை வழி கொடுக்க கூடியவள் இந்த கலைவாணிதான். ஆனா மூட்டிருக்காங்க பாரு, ஆட்கள் அழித்தல் படைத்தல் இவன் பிரம்மா விஷ்ணு. பிரம்மா விஷ்ணு ருத்திரன் அலைமகள் கலைமகள் மலைமகள் ஆறுவன் காரவன் ஆரணன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூர்த்திகளுக்கும் 3 தேவிமார்கள் அலைமகள் கலைமகள் மலைமகள். ஏன்னா அலைமகள் சொன்னா எங்க அத்தை இருக்காங்க பாரு, கலைவாணி, அவங்களுக்கு பேர் அலைமகள் தான். அலைமகள் தான் அலைமகள் தான் கண்ணோட எங்க அத்திருக்காங்க லட்சுமி, அவங்களுக்கு பேர் அலைமகள். ஆதிசேஷன் பார்வையில பள்ளி கொண்டிருக்கக்கூடியவள் அலைமகள் இல்லையா? அவங்க இல்லன்னு சொன்னா இந்த தெருக்கூத்து நடக்குமா? நடக்காது. பணம் கொடுத்தா தெருக்கூத்து நடக்கும். ஐயோ அந்த அம்மா இல்லனா எதுவுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு பேர் அலைமகள். கலைமகள் சொன்னா இந்த கலைவாணி இருக்கக்கூடிய 64 கலைக்கும் அதிகாரியான சொன்னா இந்த கலைவாணி தான். எனக்கு பேர் கலைமகள். மலைமகள் சொன்னா இந்த மாரியம்மன் இருக்காங்க பாரு, இவர்களுக்கு பேர் மலைமகள். அந்த மாதிரி மூர்த்திகளுக்கும் 3 தேவிமார்கள். எந்த குறையும் இல்ல, சந்தோஷமா இருக்கும். ஆனா இன்றைக்கு பிறப்பு கணக்கு எடுத்து பார்க்கணும் இல்லையா? எங்க வீட்டுக்காரர் பாரு பிரம்மதேவா இருந்தா அர்க்கி என்னுடைய மனைவி கலைவாணி. கலைவாணி சத்திய லோகம் தன்னையாலும் என்னோடு இணைப்பிரியாமல் சுகமாக வந்திருப்பாய். இன்றைய தினத்தில் மனைவி வர வேண்டும் அப்படி என்று அடுத்த சங்கதி என்ன தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஆம்பளை ஒரு பொண்டாட்டி எது கூப்பிடுவாங்க? எது கூப்பிடுவாங்க? ஏன்னா
போணுமா? சுவாமி சொல்லுங்க. சுகமா வாழ்ந்து சொன்னீங்களே, நம்மள வாழ்வாய் ஏன்னு சொன்னீங்க. ஏற்கனவே காலத்துல ஒரு மனைவி கல்யாணம் பண்ணிட்டு சொன்னா அவ கல்யாண மனைவி யாரு வீட்டுக்கு பிறந்தவங்க அண்ணன் தம்பி அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்க. எல்லாத்தையும் அவங்க எல்லாரும் விட்டுட்டு நிறுத்து புகுந்து விட்டுட்டு அவங்க பாசத்துல அங்கேயே விட்டுட்டு பிறந்த வீட்டுல விட்டு ஒரு புகுந்த வீட்டுக்கு எதுக்காக வரா ஒரு பெண்ணு? என்ன காரணம்? யாரை நம்பி மட்டும் வராங்க? என்ன நம்பிதான் நம்ம தொட்டு தாலி கட்டின கணவனை நம்பி மட்டுமே வராங்க. ஆனா உங்களை ஆசைப்பட்டு இது வரைக்கும் ஒரு நாள் தினத்துல உங்களை கேட்டேன்னு கேட்டேன். நந்தவன வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு கேட்டேன். கணவனோட ஒரு கணவனை கட்டி வருவாங்க ஒரு பெண். வருவாங்க. ஆனா நந்தவன வேடிக்கை பார்க்கணும்னு சொன்னேன்னு இது நாள் வரைக்கும் கூட்டிட்டு போன்னு சொன்னவரு இது வரைக்கும் கூட்டிட்டு போகலையே. அது இன்னைக்கு போனா நந்தவனை சுத்தி பார்க்கணும். ஆமாங்க. அதானே? அடி நந்தவனம் நடிகின்றவனோ. அடி பண்ணிக்கிட்டு வருமா. இந்த வனத்துக்கு அழைத்து வந்தீங்க. இருக்கின்றவா நந்தவனம். ஆனா இந்த வனத்தை பார்த்தா இங்க எப்படி இருக்கு? என்ன சிங்காரம் பார் இந்த வன பெருமை எது சிங்காரம் பயிர்களும் ஆடுவதும் புயல்களும் பந்தி குறுக்கிழிந்து குஞ்சுகளை பூபதி அதோ பார் ரோஜா பூ ரோஜா பூ, சாமந்தி பூ சாமந்தி பூ, அது மல்லி பூ, அது ரோஜா பூ, இது பலூன் பூ. அது நரைப்பூ. ஏ குப்பா, உனக்கு ஒரு பூ வாங்கி வந்துக்கிறேன். என்ன பூரா போகுது? இது மல்லிப்பூ, இது ரோசா பூ, இது சாமந்தி பூ, இது பலு பூ, அது நரைப்பூ. உனக்கு ஒரு பூ வாங்கி வந்துக்கிறேன். என்ன பூ வாங்கி தர போகுது? செருப்பு. டேய் இப்படி பூலா இருக்கே இன்னும் எப்படி இருக்கு இந்த வனத்தை பார்த்தா? டேய் இந்த தோர் வனம் தண்ணியிலே இருக்கும் முல்லை ரோஜா மலர் அந்திரர் வானவர் வந்து விளையாடுமா. சுவாமி வனங்களெல்லாம் பார்த்தா மிக சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா இருக்கடா. எல்லாம் சுத்தி பார்த்துட்டேன். ஆனா சந்தோஷமா இருக்கு. எந்த குறையும் இல்ல. சுவாமி என்னாச்சு? வலது சேவி வலிக்குதோடி. சுவாமி என்னுடைய வலது செவியானது அதிகமாக வலிக்கின்றது. சுவாமி சரி நான் பாக்குறேன். பாரு பாரு. சுவாமி உங்க வலது செவியில ஏராளமான அழுக்கு சேர்ந்திருக்கு. அழுக்கு இருக்கின்றது. ஆமா, குருமி இருக்கு. அந்த குருமி எடுத்துட்டா உங்களுக்கு வலிக்காது. எடுத்துட்டுமா? இதோ 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 இதோ. சுவாமி உங்களுக்கு காது வலிக்குதுன்னு சொன்னீங்க. காது வலிக்குதுன்னு சொன்னீங்க. அழுக்கை எடுத்து உருட்டி போட்ட உடனே ஒரு குழந்தையாக திரித்து இருக்கின்றது. ஐயோ எனக்கு இடது செவி வலிக்குதோடி. அதிகமாக வலிக்கின்றது. செவி வலிக்கின்றதா? வலிக்குதம்மா. காட்டுங்க பாப்போம். பாரு பாரு. சுவாமி இதுல ஏராளமாக குருவி சேர்ந்திருக்கு. அதை எடுத்துட்டா இது மீண்டும் வலிக்காது. எடு எடு இதோ, 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 இதோ. ஐயாணி, ஏங்க இந்த இடது செவி இருக்கக்கூடிய
அழுக்கு எடுத்து உருட்டி போட்ட உடனே அது ஒரு குழந்தையாய் போச்சு. இதுவும் ஒரு குழந்தையாக ஜனிக்கின்றது. ஆமாங்க. ஆனா இரு செவியில இரு குழந்தை பிறந்து இரு விட்டது. குழந்தை பிறந்திருக்கின்றது. ஆனா 2 குழந்தை பார்த்தால் ஆண் குழந்தையாக இருக்கின்றது. ஏண்டா நீ மந்திரி தானே, என் கூட தானே வந்த. இந்த குழந்தைய தூக்கி அது பெண் குழந்தையா ஆண் குழந்தையா பாரு. பாக்குறீங்க ஐயா, ஆம்பளை குழந்தைதாங்க. ஆம்பளை குழந்தையா? எப்படி தெரியுது? குஞ்சு இருக்குது. இது பாக்குறீங்க, அத பாரு. இது ஆம்பளை குழந்தைதான். அது எப்படி தெரியுது? இது பெரிய குஞ்சா இருக்குது. 2 ஆம்பளை குழந்தை. அப்படி ஆண் குழந்தையா இருந்தா ஏங்க இது ஜாதகத்தை எடுத்து பாக்குறேன். இது பிறந்த நேரத்தை பாக்குறேன். போல பேர் சுட்டுக்க ஜாதகத்துல. இந்த குழந்தைக்கு பேரு நீ ஐயர்தான். இந்த வலது செவியில் பிறந்த குழந்தைக்கு மது என்று பேர் அவனுக்கு. மது. ஏன்னா இந்த குழந்தை ஜனித்த நேரம் அசுராதி வேளையில பிறந்து விட்டது. அசுராதி நேரத்தில் பிறந்திருக்கின்றது. அதனால் இந்த வலது செவியில் பிறந்த நாட்டுக்கு இட்டுட்டு போனா நம்ம நாட்டுக்கே ஏராளமான ஆபத்து வந்து விடும். தேவர்களும் வாழ முடியாது. அதனால் வலது செவியில் பிறந்த குழந்தைக்கு மதுசூரன் இந்த இடது வயசிலிருந்து பிறந்தான் பார். இடது செவியில பிறந்த உடனே அவன் பேரு கைடன். கடிதத்தை பார்த்த உடனே அசுராதி வேலையா இருக்கின்றது. தேவர்கள் வாழ முடியாது. அதனால் பூபதி இதோ இருக்கின்றது பார் கானகம். கானகத்தை சென்று பெரிய பொதார பார்த்து போட்டு இப்படியாக அந்த 2 குழந்தைகள் நந்தவனத்தில் போட்டுட்டு போக அந்த நேரத்தில் திருவாகத்தை சுத்தரக்கூடிய நாரத்தில் மகா முனிவர் தற்போம். இதுக்கு சடங்கு